Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெந்தயக்கீரை சட்னி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தை, நெக்ஸ்ட் 3 காஞ்ச மிளகாய், இதுல வந்து ஒரு 7 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். இப்போ நான் அடுப்புல வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வெந்தயக்கீரையை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இந்த உளுத்தம் பருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், காப்பர், பாஸ்பரஸ், விட்டமின் B6 இவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி இது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வாரத்தில் 2 தடவை இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை அதிகரிக்க செய்யுது இது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த டைமில் வந்து இது கூட இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இந்த வெந்தயக்கீரையை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அது பால் சுரக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதோடு இல்லாமல் குழந்தைங்க நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இது கூட நான் புளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் போல் இதை வதக்கி விட்டுருவோம். இப்போ அடுத்தது இது கூட வெந்தயக்கீரை தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு வந்து இரத்த குழாயில் படிந்த அடைப்பை ஏற்படுத்தும். இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்பட காரணமாக இருக்கும். அந்த இதை வந்து இது சரி செய்கிறதுக்கு இது வெந்தயக்கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை க்யூர் பண்ணுது இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. அதனால் நம்மளுக்கு எப்போல்லாம் இந்த வெந்தயக்கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி செய்யுங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள வெந்தயக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மல் புதினா சட்னி மாதிரி தான் இருக்கும். கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காவும் அந்த கீரையும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வெந்தயக்கீரை சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.